யார் இந்த ஸ்ரீகாந்த்? ஸ்ரீகாந்த் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் நடிகர். அவரு பிப்ரவரி மாசம் 22ஆம் பிறந்தவர். 1979 பிறந்தவர். 46 வயசாச்சு. அவர் 2000 ஆண்டு வந்து வெற்றிமாறன் கிட்டையும் மிஸ்கின் கிட்டையும் உதவி இயக்குனரா கொஞ்சம் காலம் வேலை பார்த்திருக்காரு. 2002ல வந்து ஏப்ரல் ரோஜா கூட்டம் படத்து மூலியமா அப்படியே ஹீரோ கதாநாயகரா வராரு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 படங்கள் அப்படியே நடிக்கிறாரு. இதுக்கு நடுவுல இந்த பிரசாத் வந்து ஏற்கனவே இவங்க 2002லயே ஒரு படம் பண்ணியிருக்காரு. இவர் படத்தை ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஓகே. அந்த படத்திலே இவங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டுருச்சு. இந்த தொடர்ச்சியா கடந்த சில ஆண்டுகள் முன்னாடி ஒரு படம் இவங்க ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுல அவருக்கு 10 லட்சம் ரூபாய், யாருக்கு, ஸ்ரீகாந்துக்கு 20 லட்சம் ரூபாய் அவர் அப்போ சம்பளம் பேசியிருக்காரு. அவ்வளவுதான். அப்போ அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் பாக்கி இருந்திருக்கு. இந்த 10 லட்சம் ரூபாய் அவர் எப்பெல்லாம் கேட்க போறாரோ அப்பெல்லாம் கூப்பிட்டு அவருக்கு வந்து இந்த பிரசாத்ன்றவரு கொக்கைன் ஒரு கிராமா கொடுத்ததாக இன்னைக்கு காவல்துறை தரப்புல சொல்லுது. சம்பளத்தை கொக்கைனா கொடுத்து கழிச்சிருக்காங்க. சம்பளத்தை அவர் 10 லட்சம், இது வந்து 10,000 12,000. ஏன்னா இப்ப வரவனுக்கு அந்த நீங்க கிளி ஜோசியக்காரங்களை பார்த்திருப்பீங்க. சீட் எடுத்து போறதுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். வெளியே வந்தோன்னா ஒரே ஒரு நெல்லை கொடுத்தோன்னா வாங்கிட்டு உள்ள போயிடும். இந்த ஒரு நெல்லில் அதுக்கு பசி அடங்காது. அப்போ வந்தோன்னா அதுக்கு அந்த கவுண்டை கொடுத்தோன்னா அது உள்ள போயிடும். அந்த மாதிரி 2 முறை 3 முறை இப்ப ஸ்ரீகாந்த் தரப்புல கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் தரப்புல நீதிமன்றத்தில் சொல்றாங்க, காவல்துறை விசாரணையில் 3 முறை எனக்கு அவர் கொடுத்தாரு. தர வேண்டிய பணத்தை கேட்கும் போது 3 முறை எனக்கு கொடுத்தாரு. அதுவே எனக்கு ஹேபிட் ஆயிடுச்சு அப்படின்றாரு.